PGTRB 2026-27க்கான எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே மற்றும் தமிழ் தகுதி தேர்வுக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து நடத்திட்டு வரோம். இந்த டெஸ்டுக்கான எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே மற்றும் தமிழ் தகுதி தேர்வுக்கான PDF மெட்டீரியலும் கொடுக்கப்படும். அதாவது PGTRBயை பொறுத்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய பகுதியாக எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கும். அந்த வகையில இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவுல இரண்டாவது டெஸ்டுக்கான வினா விடைகளை பார்க்கலாம். மேலும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தொடக்க கல்வியின் வயது வரம்பு என்ன? 6 முதல் 14 வயது. தொடக்க கல்வியை கட்டாயமாக பரிந்துரைத்த அறிக்கை எது? சார்ஜென்ட் அறிக்கை. ஆபரேஷன் பிளாக் போர்டு எந்த கல்வியின் தரத்தை உயர்த்த அறிமுகப்படுத்தப்பட்டது? தொடக்க கல்வி. அனைவருக்கும் தொடக்க கல்வியை வழங்க 2001இல் தொடங்கப்பட்ட திட்டம் எது? SSA. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வலியுறுத்துகிறது? பிரிவு 45. தொடக்க கல்விக்கான ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? டயட்ஸ். 1995இல் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? வருகை மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்துதல். 1994இல் தொடங்கப்பட்ட மாவட்ட தொடக்க கல்வி திட்டம் DPEP எதை நோக்கமாக கொண்டது? தொடக்க கல்வியை உலகமயமாக்குதல். குழந்தைகளின் 6 முதல் 14 வயது வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் RTE எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2009. முதலில் இந்தியாவில் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியது எது? சார்ஜென்ட் அறிக்கை. 11. கல்வி வாய்ப்புகளை சமப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது எது? சமூக நீதி மற்றும் சமத்துவம். 12. விளிம்பு நிலை சமூகங்கள் மற்றும் பெண்களின் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பது எதன் கொள்கை? A மற்றும் B, அதாவது சமூக நீதி மற்றும் சமவாய்ப்பு. 13. கல்வி வாய்ப்புகளை சமப்படுத்துவதற்கு கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வியளிக்க பரிந்துரைக்கப்பட்ட அமைப்பு எது? நவோதயா வித்யாலயாக்கள். 14. பெண்களின் கல்வியை மேம்படுத்த 1999இல் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எது? மகிளா சமக்கியா திட்டம். 15. இடைநிலை கல்வி எந்த வகுப்புகளை உள்ளடக்கியது? 6, 10. 16. இடைநிலை கல்விக்காக 1952இல் அமைக்கப்பட்ட குழு எது? முதலியார் குழு. 17. இடைநிலை கல்வி இந்தியாவின் கல்வி முறையில் பலவீனமான இணைப்பு என்று கூறியது எது? ராதாகிருஷ்ணன் குழு. 18. 2012இல் இடைநிலை கல்வியை மேம்படுத்த தொடங்கப்பட்ட திட்டம் எது? RMSE. 19. 10+2+3 கல்வி முறையை பரிந்துரைத்த குழு எது? கோதாரி குழு. 20. உயர்கல்வியில் தரத்தை உயர்த்த பரிந்துரைத்த அமைப்பு எது? UGC. உயர்கல்வியின் வளர்ச்சிக்கு உதவுவதற்காக 2013இல் தொடங்கப்பட்ட திட்டம் எது? ரூசா. 22. உயர்கல்வியில் சிறப்பு நிறுவனம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் எது? ஹைதராபாத் பல்கலைக்கழகம். 23. RMSA எதற்கான திட்டம்? இடைநிலை கல்வி. சமக்ர சிக்ஷா திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 2018. சமக்ர சிக்ஷா எவற்றை உள்ளடக்கியது? மேற்கூறிய அனைத்தும், அதாவது SSA, RMSA, ஆசிரியர் கல்வி. 26. சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் உள்ள நிலை எது? மேற்கூறிய அனைத்தும், அதாவது தொடக்க நிலை, இடைநிலை, மேல்நிலை. 27. RMSA, SSA மற்றும் ஆசிரியர் கல்வியை ஒருங்கிணைக்கும் திட்டம் எது? சமக்ர சிக்ஷா. 28.
கல்வி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எந்த ஆண்டு வரை MHRD என்று அழைக்கப்பட்டது? 2020. 29. கோதாரி கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 1964. 30. 1968 இந்தியாவின் முதல் தேசிய கல்விக் கொள்கை எதை கொண்டு உருவாக்கப்பட்டது? கோதாரி கமிஷன். தேசிய கல்விக் கொள்கை 1986 அறிமுகப்படுத்தியவர் யார்? ராஜீவ் காந்தி. 32. 1992 NEP 1986 கொள்கையை மறு ஆய்வு செய்தவர் யார்? PV நரசிம்மராவ். 33. புதிய தேசிய கல்விக் கொள்கை NEP வெளியிடப்பட்ட ஆண்டு 2020. 34. SUBW சமூகத்திற்கு பயன்படும் உற்பத்தி வேலை எந்த குழுவின் பரிந்துரை? ஈஸ்வர்பாய் பட்டேல் குழு. 35. இடைநிலை கல்வியில் தொழிற்கல்வியை ஒருங்கிணைக்க பரிந்துரைத்தவர் யார்? மால்கம் ஆதிசேஷையா. 36. மகாத்மா காந்தி காசி வித்யாபீடத்தை நிறுவியவர் யார்? மதன் மோகன் மாளவியா. 37. விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். 38. கீழ் நோக்கி சொட்டுதல் கொள்கை டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி எதனோடு தொடர்புடையது? மெக்காலே பிரபு. 39. டயட்டுகளின் விரிவாக்கம் என்ன? டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். 40. 1991 அறிமுகப்படுத்தப்பட்ட 3 மொழி திட்டம் எந்த கொள்கையின் ஒரு பகுதியாகும்? NBE 1986. அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் லெசன் அன்னை மொழியே. 41. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. மணி வகை. 42. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். 43. பொறுத்துக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் A. அதாவது தாள், நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி. தண்டு, தண்டு, கீரை முதலியவற்றின் அடி. கோல், நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. தூறு, குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி. 44. பொறுத்துக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் B. அதாவது தட்டு, கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி. களி, கரும்பின் அடி. களை, மூங்கிலின் அடி. தண்டு, புளி, வேம்பு முதலியவற்றின் அடி. 45. பொறுத்துக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் A. அதாவது கவை, அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. கொம்பு, கவையின் பிரிவு. சினை, கிளையின் பிரிவு. போத்து, சினையின் பிரிவு. 46. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் யார்? பாரதியார். 47. சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார்? இளங்குமரனார். 48. பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார்? இளங்குமரனார். 49. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் யார்? இளங்குமரனார். 50. இளங்குமரனார் யார் போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர்? திருவிக.